அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவனும் 1 தீமோத்தேயு 6:12 ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தால் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். இந்த புதிய மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்ட வார்த்தை ஏக தேவன். திரியேக தேவன் வார்த்தை பைபிளே பார்க்க முடியாது. ஆனால் எந்த ஊழியக்காரோட வாயிலாவது ஏக தேவனுடைய வார்த்தை வருகிறதா? இல்லை கர்த்தருடைய பிள்ளை உங்களோட வாயிலாவது ஏக தேவனுடைய வார்த்தை வருகிறதா? அருமையான தேவனுடைய கண்டுகொள்ளுங்க. நம் இயேசு கிறிஸ்து நம் தேவன், நமக்கு பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு. அவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவருடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. தனி 3 தன்மையில் வெளிப்பட்ட தேவன் ஒருவர். அந்த ஒரே தேவன் தனக்குத்தானே பெயர் சூட்டி கொள்கிறவர். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தெரிந்து கொண்டார். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களும். அறிந்து கொள்ளுங்க. ஒரு ஆத்துமா வஞ்சிக்கப்பட விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர்களுக்கு ஒரு நற்செய்தி பாருங்க. உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை. இது பிதாவாகிய தேவன் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அவளுக்கு கொடுக்கப்பட்ட நல் வார்த்தைகள் என்ன பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும், வேகமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 44:21 சொல்கிறார், இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். இரண்டாவதாக ஏசாயா 49:3 சொல்கிறார், இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். மூன்றாவதாக ஏசாயா 41:14 சொல்ல, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நான்காவதாக சங்கீதம் 121:4 சொல்கிறார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஆமென். ஐந்தாவதாக சங்கீதம் 125:3 பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஆமென். கடைசியாக ஏராளமான வசனங்கள் உண்டு. கடைசியாக ஒரு வசனம் எரேமியா 30:10, இஸ்ரவேலே உன்னை தத்தளிக்க பண்ணுவார் ஒருவனும் இல்லை. இதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய சொந்த ஜனமாய் இஸ்ரவேல் கொடுத்த நல் வார்த்தைகள். ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவத்தின் நிமித்தமாக இதை இழந்து போய்விட்டார்கள், சிறையிருப்புக்கு போய்விட்டார்கள். ஆனால் இந்த வசனத்தை பார்த்தோம், 70 வருட சிறையிருப்புக்கு பின்பாக உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து உனக்கு நான் கொடுத்த நல் வார்த்தைகளே நான் நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதே விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சொந்த தேசம் கொண்டு வந்து இந்த அந்த நல் வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்று நாம் கிருபையாக ஆவிக்குரிய இஸ்ரவேலாக தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். இதை மறந்து விடாதிருப்பீர்களாக. கிருபையாக ஆவிக்குரிய இஸ்ரவேலராக, நம்முடைய சுயத்தினால சம்பாதிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. அதே நல் வார்த்தைகள் நமக்கு உண்டு. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அதே நல் வார்த்தைகளை நம்மையில் அவர் நிறைவேற பண்ணுவார். பாருங்கள். அது மட்டுமல்ல, மேலும் 1 தீமோத்தேயு 3:16 படியாக அந்த பிதாவாகிய தேவன் மாம்சத்திலே இயேசுகிற நாமத்திலே வெளிப்பட்டார். இதுதான் தேவபக்தி ஒரு ரகசியம். இது இன்னைக்கு ஊழியக்காரங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட திட்டமாக இருக்குது. ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சபையில் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, எந்த ஊழியக்காரையும் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு பயங்கரமான தண்டனை இருக்கிறது, ஒரு அடி இருக்கிறது. அறியாமுள்ள காலங்களை தேவன் காணாத போல் விட்டு விட்டார். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், துணிகரமாக இந்த ரகசியத்தை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அந்த தவறை செய்து விடாதீர்கள். பாருங்க, மாம்சத்தில் வெளிப்பட்ட போது இன்னும் நல்ல வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுத்தார். லூக்கா 13:12 உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய்ங்கிற ஒரு நல் வார்த்தையை கொடுத்தார். ஆமென். மார்க்கு 5:34 உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாயாக என்று ஒரு நல் வார்த்தையை கொடுத்தார். ஆமென். யோவான் 16:20 ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். இது
ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது கொடுக்கப்பட்ட நல்வார்த்தைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்வார்த்தைகளை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்ற இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க பிரியமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு யாராம்? நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆண்டவர் நம்மை அவ்வளோ அருமையாக அந்த இஸ்ரவேலுக்குரிய அந்த பங்குல, அந்த அவருடைய பலனில் நமக்கு ஒரு பலன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவரோடு பங்காளிகளாக இருக்கும்படியாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை ஏசப்பாவே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நல் வார்த்தைகள் இந்த நாளிலிருந்து நிறைவேறுவதை உங்கள் கண்கள் காணும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உபகாரங்களை செய்திருக்கிறார். ஆனால் எவ்வளோ காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ஏசப்பா கொடுத்த அந்த நற்செய்தின்படியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு நாமம் தரிக்கப்பட்ட ஊழியக்காரங்க நான் சொல்லுகிறேன், ஏசப்பாவே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரி, தகப்பன்மாரே, தாய்மாரே, வாலிபர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், உங்களுக்கு நான் கொடுத்த இந்த நல் வார்த்தைகளை நான் நிச்சயமாக இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன், நிறைவேற பண்ணுவேன். என் வார்த்தை, நல் வார்த்தைகளை அவர் அழகா சொல்றாரு பாருங்க, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை. எந்த நல்வார்த்தையும் மனுஷன் கொடுக்க முடியாது, அதெல்லாம் மாய்மாலமான வார்த்தையாகத்தான் இருக்கும். ஏசப்பா தான் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், அன்புள்ள தேவன். அவர் தான் நல்ல வார்த்தையை கொடுக்க முடியும், நற்செய்தியை கொடுக்க முடியும். ஆனால் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பாவம் செய்து தேவ மகிமை இழந்து ஆசீர்வாதத்தை சொந்திக்க முடியாமல் ஒரு தத்தளித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்தால், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே தயவாய் உங்கள் பாவங்களை அனுத்தில் அறிக்கையிட்டு ஏசப்பாவோடு ஒப்புரவாகும்படியாக அன்பாய் கேட்கிறேன். உங்கள் சிறையிருப்பதை விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்கள் மேல் உங்களை குறித்து சொன்ன நல் வார்த்தைகளை உங்கள் மேல் நிறைவேற பண்ணுவேங்கிற வாக்குத்தத்தை நிறைவேற உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். உபாகமம் 28:1-2 பாருங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ ஆசீர்வாதம். என் சத்தத்துக்கு உண்மையான கீழ்ப்படிவாயனால் இந்த கீழே உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். எவ்வளோ ஆசீர்வாதம் எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு பாருங்க, ஒரு 14ஆம் வசனத்தை பாருங்க, 65 வசனம் வரை பார்க்கிறோம். முழுவதும் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபம் என்று சொல்லிட்டார். எவ்வளோ ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும், எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும். தயவு செய்து உபாகம் 28 ஆசீர்வாத வசனங்களை மட்டும் பார்க்காதீங்க, அதை தொடர்ந்து வருகிற பயங்கரமான சாபங்களே பாருங்கள். அப்போதான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகும். ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளோ அவசியம், ஒரு பயம் உண்டாகும். இன்னைக்கு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டது போதும், கள்ள தீர்க்கதரிசிகளின் சத்தத்தை கேட்டது போதும், கள்ள கிறிஸ்துகளின் சத்தத்தை கேட்டது போதும், கள்ள போதகர்களின் சத்தத்தை கேட்டது போதும், வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற மக்களுடைய சத்தத்தை கேட்டது போதும், புளையாம்போன்ற அப்படிப்பட்ட மாய்மாலமான ஊழியக்காரோட சத்தத்தை கேட்டது போதும், அது கேட்டு வஞ்சிக்கப்பட்டது போதும். இன்றைக்கு உண்மையாக அந்த சத்தத்தெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு உண்மையாக ஏசப்பாவோட சத்தத்தை கேட்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள், அவருடைய நல் வார்த்தைகளை அவர் நம்மேல் நிறைவேற பண்ணுவார். இது உண்மை. இது கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். தயவுசெய்து அசட்டை பண்ணாதீங்க. செழிப்பு உபதேசம் மயங்கி விடாதீங்க. செழிப்பு உபதேசம் சாத்தானுடையது. வெறும் செழிப்பு உபதேசம் கேட்கிறவர்கள், வெறும் செழிப்பு உபதேசத்தை உபதேசிக்கிற வேதம் சொல்கிறது, இம்மைக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவேல் நம்பிக்கையால் இருப்போமானால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. வெறும் செழிப்பு உபதேசத்தை மட்டும் போதிக்கிறவர்கள் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். ஆண்டோட பிள்ளைகளாகி நீங்களும் வெறும் செழிப்பு உபதேசத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீங்க. கேட்குறது நல்லா இருக்கும், ஆனால் ஒரு நாளும் விடுதலை உண்டாகாது. ஏன்னா செழிப்பு உபதேசம் முழுவதும் சாத்தானுடையது. அந்த சாத்தான் கொடுக்குற உபதேசத்தின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. செழிப்பு நமக்கு உண்டு,
ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பாவுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையின்படியாக அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு இடைப்படுகிற சில வார்த்தைகளை கேட்போம். ஏசாயா 28:11-12 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். கடைசி கால அடையாளத்தை கண்டுகொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு நாமம் தரிக்க ஞானஸ்நானத்தில் இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவர் நாமம் தரிக்கப்பட்ட மனவாட்டியாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் எப்போதுமே ஓ லார்ட் ஜீசஸ் நன்மையால் உன்னை நிரப்ப விரும்புகிற உன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னை எப்போதுமே ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவன். உண்மையில் இருந்த சாபங்கள் எல்லாம் தூக்கி எரிந்து போடத்தானே இந்த உலகத்தில் இறங்கி வந்தேன். அந்த சாபங்களெல்லாம் தூக்கி எரிந்த பின்பும் அதை பெற்றுக்கொண்ட வேண்டிய வழியை அறிந்து கொள்ளாதபடிக்கு உன் இதயத்தை கடினப்படுத்தி விடாதபடிக்கு உனக்கென்று ஆயத்தமளிக்கிற நன்மை பெற்றுக்கொள்ள என்னை நோக்கி பார்ப்பாயாக. இன்னும் எனக்கு சாபம் சாபம் என்று உன்னை சொல்லி உன்னை நீயே வேதனைப்படுத்தாதபடிக்கு உன்னை காத்துக்கொள்வாயாக. உன்மேல் வந்த சாபம் என் மேல் வந்து விட்டது. அந்த சாபத்தை குறித்து எல்லாரும் பயப்படாதபடி உன்னை காத்துக்கொள்வாயாக. என்னை பிரியப்படுத்தும்படியாக மட்டும் உன் வாழ்க்கையை என் கருத்தில் ஒப்பு கொடுப்பாயாக. என்னுடைய நல்வார்த்தைகளை உண்மையில் நான் நிறைவேற்றும்படியாக இப்பொழுதே என் கருத்தில் உன் ஒப்பு கொடுப்பாயாக. முதலாவது என் ராஜ்யத்தை நீதியின் தேடு. நீ கேட்காத நன்மைகளெல்லாம் உனக்கு கூட கொடுத்து உன்னை சாட்சியாக நிறுத்துவேன், பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுத்து நீர் சொன்ன நல் வார்த்தைகள் தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற தங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தும். எல்லார் வீட்டில் இறங்கி வாரும். ஆண்டவரே சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் 24ஆம் தேதி 24/5/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் இடம் JJCC ஜெப வீடு, ஜெபஞானபுரம் தெரு, சாத்தான்குளம். இது CSI ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. தேவ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றனர் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள். கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும். ஆண்டவர் இயேசு அருளும் தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்து பயனடையுங்கள். தொடர்புக்கு ஸ்டீபன், செல்போன் 6383131229.